தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார் இல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதம். அதுதாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆக இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் முதன்மைப்படுத்தணும். அதை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம பொதுவா பெரும்பாலும் இந்த மெட்டீரியல் பிளெஸிங், அது உலக பிரகார ஆசீர்வாதம், பொருளாதார இதைத்தான் மேன்மைப்படுத்துகிறோம், முதன்மைப்படுத்துகிறோம். இதை கொடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கிறோம். ஆகவே நம்ம எல்லாம் முதன்மைப்படுத்துவது பொருளாதார ஆசீர்வாதம் தான். ஆனால் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் எவ்வளவோ மேலானது. ஏதோ கர்த்தர் வீடு கொடுத்தாரு, வாசல் கொடுத்தா, அது கொடுத்த தோத்திரம் இல்ல. எதுங்க நமக்கு முக்கியமான ஆசீர்வாதம்? எந்த ஆசீர்வாதத்தை முதன்படுத்தும்? எது ஆண்டவருக்கு பெரிய? ஏதோ உலகத்தார போல வாழ்ந்து உலக பொருளுக்காக வாழ்ந்து மடிவதெல்லாம் நமது அழைப்பு. ஆக உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்கள், இந்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுவாருங்க பரிசுத்த பவுலடிகள். இங்க சொல்றாரு பாருங்க, ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிச்சிட்டார் நம்ம. ஆகவே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பொறுத்த வரையிலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இனி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார். அனுபவிப்பதுதான் நம்ம வேலை. நமக்கு ஆவிக்குரிய சகல நன்மைகளை ஆசீர்வாதங்களை அப்பன் இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தின் மூலமாக சம்பாதித்து கொடுத்து விட்டார். அது என்னதுன்னு அறிந்து அனுபவிக்கணும். அதுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்பன் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் கொடு. முதல்ல ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு முதலிடம் கொடுங்க. பிறகு அஞ்ஞானிகள் நாடி தேடுகிற இந்த உலக ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பாருங்க. அப்போ பிரதானம் எது? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னும் சொல்லுகிறேன், நமது அப்பன் இயேசுவே நமக்கு ஆசீர்வாதம். அவர் தாங்க நமக்கு ஆசீர்வாதம். அவர் நமக்குள்ள இருக்கிறாரா? உங்க வீட்டுல இருக்கிறாரா? இருதயத்தில் இருக்கிறாரா? யோசிங்க. அவர் இருந்தா எல்லாம் நமக்கு கிடைக்கும். அவர் இருந்தா அத போல ஆசீர்வாதம் உலகத்தில் உள்ள அவரே ஆசீர்வாதம். சகோதரனே சகோதரிய, இயேசு உன்னோடு உன் வீட்டில் இருப்பாரானால் சகலவற்றை உனக்கு கொடுப்பதிக நிச்சயம். அவருக்கு கீழே தன் அனைத்தும் இருக்கிறது. அதை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவர் கருத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.